இந்த ஐபிஎல் 2025 சீசனில் சிஎஸ்கேட அந்த போஸ்ட் மேட்ச் மீட்டிங்ஸில் ஆண்ட்ரே சித்தார்த் ஜஸ்ட் சிரிச்சதுக்காக இப்போ ரிலீஸ் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்போ ஆன்லைனில் அப்படி ஒரு ரூமர் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு என்னதான் ஆச்சு? ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக முதல் டெஸ்ட் வந்து ஈடன் கார்டன்ஸில் லூஸ் பண்ணியிருப்போம். இப்போ செகண்ட் டெஸ்ட் வந்து குவஹாட்டியில் நடந்துட்டு வருது. சவுத் ஆஃப்ரிக்கா முதல் இன்னிங்ஸில் 489 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஐ எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் இந்தியா டு ஃபைட் பேக். நம்மளுமே வந்து ஒரு 400 ஸ்கோர் பண்ணுவோம்னு நினைச்சேன். பட் ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர் ஆன் டே 3. யாராலுமே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது நிஜமாவே நம்ம டீம் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்தியன் டீம் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். சுப்மன் கில்லோட ஆப்சன்ஸ் ஹஸ் காஸ்டட் அஸ். கண்டிப்பாக அவர் இருந்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் நம்மளோட பேட்டிங் ஆர்டர் இவ்வளோ ப்ளீக்காக இருந்திருக்காது. ப்ரோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் சுப்மன் கில் இருந்தாரே, அவர் என்ன அறுத்து தள்ளிட்டாரா அப்படின்னு கேட்காதீங்க. சுப்மன் கில் மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு எதிராக ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு. நமக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் தேவைப்பட்டுச்சு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். மார்க்கோ யான்சனை நீங்க பார்த்திருப்பீங்க, 6 விக்கெட்ஸ் சொலையா எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ சுப்மன் கில் மாதிரி பிளேயர் கூட பீன் த எக்ஸ் ஃபேக்டர் விச் வி நீடட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ட்விட்டர் தான் செம ஹேப்பனிங்காக இருந்துச்சு. மார்னிங்லேருந்து நம்ம கருணாயில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ நான் இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக இருந்திருக்கணும், டீமோட இருந்திருக்கணுன்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் டீமில் எடுக்காம போனது வந்து நம்ம பிசிஏவோட தப்பு தான். அவர் 300 ரன்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இன் ஷேப்பாக வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமாலேருந்து அவர் கொஞ்சம் சைட் லைன் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக கம்பீர் வந்து ஹெட் கோச்சாக வந்ததுக்கு அப்புறமாவே இந்தியன் டெஸ்ட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே தான் போகுது. கம்பீர் தான் சோல் ரீசனாக இருப்பார். நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இந்த இந்தியன் டெஸ்ட் டீமை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம இந்தியன் டீம் வந்து திக்கி தடுமாறி இப்போ ஃபாலோ பண்ண தவிர்த்துருக்காங்க. இதனால இந்த மேட்ச்ல எந்த ஒரு திருப்பமும் வரப்போறது கிடையாது. கிளியர் வின்னர் சவுத் ஆஃப்ரிக்கா தான். இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் எப்போ ரேப் ஆஃப் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வி. கண்டிப்பா மேட்ச் வந்து டே 5 வரைக்கும் போக போகுது. அதுவும் ஆஷஸ் வரை இப்போ நடந்துச்சு இல்லையா? ஆஷஸ் வந்து டே 2. ஸோ 2வது நாளே வந்து முடிஞ்சிருச்சு மேட்சே. ஸோ 3 நாளுக்கு வந்து நம்ம கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ரெவன்யூவே கிடைக்கல அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்காம். ஸோ அது ஒரு பெரிய கதைங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் சீரிஸோட அடுத்து நடக்க போகிற ஓடி சீரிஸ் தான் வந்து பட்டாசா இருக்க போகிறது. நம்ம எதிர்பார்த்த ஸ்குவாட் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து ஃபைனலி ஒரு கால் அப் கிடைச்சிருக்குங்க. அண்ட் ருத்ராஜோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு சமயத்தில் வந்து அந்த இங்கிலாண்டில் வந்து ஒரு கவுண்டி வாய்ப்பு கிடைச்சி அதை மிஸ் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா? நான் வரலப்பா பர்சனல் ரீசன் சொல்லி மிஸ் பண்ணியிருப்பார்ல. அப்போ நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருப்போம்னா வந்து ருத்ராஜ் ஏன் வந்து கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாருன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து கிரிக்கெட் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் அ வெரி குட் திங். என்ன பொறுத்த வரைக்கும் நவம்பர் 26 அன்னைக்கு சையத் முஷ்டாக் அலி டிராஃபி கேமை வந்து மகாராஷ்டிராக்காக ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்தியன் ஓடிஐ டீமோட வந்து ருத்ராஜ் ஜாயின் பண்ண போறாரு. இப்போ நம்ம கிரிக்பஸோட ப்ராபபிள் 11 இந்த இந்தியன் ஓடிஐ டீமுக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஜெய்ஸ்வால் தான் இருப்பாங்க. ஸோ ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி இதுதான் நம்மளோட டாப் 3 இருக்க போகுது. ருத்ராஜ் ப்ளே பண்ணாருன்னா நம்பர் 4ல ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. பட் திலக் வர்மா ஒரு ரிஷப் பந்த் தான் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம சாயில் மல்ஹோத்ரா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே நம்ம வச்சுப்போம். ரிஷப் பந்த் ஒரு திலக் வர்மா கண்டிப்பாக ருத்ராஜ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவுங்க 11ல. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆர் ஹர்ஷித் ராணா, தென் குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. இதுதான் வந்து இந்தியன் டீமோட ப்ராபபிள் 11 இருக்க போகுது. ருத்ராஜ் உங்களால் ஓப்பனும் பண்ண வைக்க முடியாது. பிகாஸ் ருத்ராஜ் அண்ட் ரோஹித்னா வந்து ரைட் ஆகிரும். ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் தான் வந்து லெஃப்ட் ரைட் வரும். ஸோ அதனாலேயுமே வந்து பிசிஐ வந்து ருத்ராஜ் வந்து ப்ளே பண்ண வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அவங்க எப்படியாவது எக்ஸ்கியூஸ் வந்து தேடணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் காமெடி என்னன்னா ருத்ராஜ் இருக்கிறப்ப வந்து ரைட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி சுப்மன் கில் வந்து நெக்ஸ்ட் ஓடி சீரிஸ்க்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா அப்போ சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணாங்கன்னா அஃப்கோர்ஸ் திரும்ப ரைட் காம்போ தான் வரப்போகுது. ஆனால் பிசிஐக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லாஸ்ட் ஆஸ்திரேலியா ஓடி சீரிஸில் நம்ம ஜட்டு பாயை வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அஜித் அகர்கர் வந்து என்ன ரீசன் கொடுத்துருப்பாருன்னா இஸ் வெரி மச் இன் பிளான்ஸ் தான். அவர் கன்டென்ஷனில் தான் இருக்காரு. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுனால வந்து எங்களுக்கு அதிகமான ஸ்பின்னர்ஸ் தேவைப்படாது. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு நாங்கள் அதிக ஸ்பின்னர்ஸோட போயிருப்போம். பட் இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு ஜட்டு தேவைப்படலைன்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ ஜட்டு ரிட்டர்னிங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஓடி சீரிஸில் ஜட்டு வந்து ப்ளே பண்ண போறாரு. சரி ஓகே எஸ் ருத்ராஜ் வந்து 11ல இருப்பாரா இருக்க மாட்டாரா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. SA20 நெக்ஸ்ட் சீசன் பத்தி ஒரு சின்ன அப்டேட்டுங்க. நம்ம எம்ஏ கேப்டன் ஸ்குவாட்ல இருந்து லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் தப்ரேஸ் சம்சி இப்போ ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக வந்து இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தாமஸ் கேபரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. இந்த தாமஸ் கேபர்ன்றவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் தான். ஸோ ப்ரீவியஸாக வந்து எம்ஏ கேப்டனோட ஸ்குவாட்ல தான் அவர் இருந்தார். அண்ட் நவ் ஹீஸ் ரீஜாயினிங் அகேன். இப்போ சிஎஸ்கே ட்ரையல்ஸ் விஷயத்துக்கு வரலாம். இன்னுமா ட்ரையல்ஸ் நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரையல்ஸ் ஓவருங்க. நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸாக வந்து ட்ரையல்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணனா செக் அவுட் பண்ணி பாருங்க. சிஎஸ்கேட ட்ரையல்ஸ் தான் ஓவர் ஆச்சு. ஆனால் சிஎஸ்கேட ஸ்கவுட்டிங் ப்ராசஸ் இன்னும் ஓவர் ஆகலைங்க. பிகாஸ் சிஎஸ்கேவோட டேலண்ட் ஸ்கவுட்டாக இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆன ராபர்ட் ஃபெர்னாண்டஸ் வந்து நம்ம சையத் முஷ்டாக் அலி டிராஃபியில் நாளைக்கு குஜராத்தோட மேட்ச் போய் வாட்ச் பண்ண போறாருங்க. ரீசெண்டாக கொச்சி ப்ளூ டைகர்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அந்த டீமோட சேனல் அஃபிஷியல் சேனலில் வந்து நம்ம ராபர்ட் ஃபெர்னாண்டஸ் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஹைதராபாத்துக்கு டிராவல் பண்ணி ஆகணும் ஃபார் சையத் முஷ்டாக் அலி டிராஃபி. எதுக்காகனா ஸ்கவுட்டிங்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஹைதராபாத்தில் வந்து நாளைக்கு எந்த மேட்ச் நடக்க போகுதுன்னா
குஜராத் vs சர்வீசஸ். அதுவும் குஜராத் டீமோட கேப்டனா இந்த சையத் முஷ்டாக் அலி டிராஃபில நம்ம உர்வில் பட்டேல் தான் இருக்க போறாரு. எதுக்காக இந்த ஒரு மேட்சை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இப்போ நம்ம டேலண்ட் ஸ்கவுட் விசிட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்க கண்டிப்பா இந்த மேட்சை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குஜராத் vs சர்வீசஸ் நாளைக்கு இந்த மேட்ச் நடக்க போறதுங்க. ஆர்எல்ஸ் இது எப்படி இருக்குன்னா சையத் முஷ்டாக் அலி டிராஃபில அடுத்தடுத்து மேட்சஸ் வந்து ஹைதராபாத்ல நடக்கும் இல்லையா. ஸோ இந்த எல்லா மேட்சஸ்க்கும் வந்து ராபர்ட் பெர்னாண்டஸ் பிரசன்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னுமே ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு. சிஎஸ்கே திஸ் டைம் ஹேவ் டன் a lot of ground workனு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே 1 or 2 months பேக் ஒரு ட்ரையல்ஸ் கேம்ப் நடத்திருப்பாங்க. 40 to 50 பிளேஸ் அந்த ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டைம்லேருந்தே நம்ம ராபர்ட் பெர்னாண்டஸ் பிரசன்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இஸ் a big fortune. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட்னு நம்ம நியூ டேலண்ட்ஸ் கூட இப்போ சொல்லியிருக்காரு. ஆர்ஆர் நடத்துகிற ட்ரையல்ஸில் இப்போ லுவ்னீத் சிசோடியா அட்டென்ட் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ லுவ்னீத் சிசோடியா லாஸ்ட் ஐபிஎல் சீசன் வந்து கேகேஆர்ல இருந்திருப்பாரு. லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டருங்க, ஸ்டைலிஷான பிளேயர். சிஎஸ்கே மட்டும் இல்லை மற்ற ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸும் வந்து கரண்டாக இப்போ வந்து ட்ரையல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட ரெஸ்பெக்டிவ் வென்யூஸ்ல. கேகேஆர் ரிலீஸ் பண்ணதே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. பாப்போம் ஆக்ஷன்ல ஆர்ஆர் இவருக்கு போறாங்களா இல்லையான்னு. நம்மளோட எல்லா வீடியோஸையும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்னாடியே வந்து ஆர்ஆர் அவங்களோட ஹோம் வென்யூ சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ ஐ திங்க் அந்த ரவீந்திர ஜடேஜா வந்து ஆர்ஆரோட கேப்டனா அப்பாயிண்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற அந்த வீடியோல வந்து அதை பத்தி பேசியிருப்போம். இது எதுக்காக இப்போ நான் சொல்றேன்னா கிரிக் பஸ்ல ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுங்க. நம்ம ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி வந்து எம்சிஏ ஸ்டேடியம் இன் பூனே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேடியம்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-way பேட்டில் கரண்டா இருக்காங்க. ஆர்ஆர் கிட்ட தான் ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் இருக்கு. பிகாஸ் அந்த ப்ரிலிமினரி டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆரோட ஒரு சில அஃபீஷியல்ஸ் வந்து இந்த எம்சிஏ ஸ்டேடியம் இன் பூனே வந்து ரீசெண்டாக விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேடியம் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பிச்சஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சிஎஸ்கே ட்ரையல்ஸ் பத்தி பேசின வீடியோல வந்து பிரசாந்த் வீரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டவுட்டா நான் வந்து பேசியிருந்தேன். ஸோ அந்த பிரசாந்த் வீர்னு இப்போ வந்து கன்ஃபார்மே ஆகியிருக்கு. பிகாஸ் அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து சென்னை மெரினா பீச்ல இருக்கிற மாதிரி ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இட் லுக்ஸ் லைக் அவர் சென்னையில் தான் இப்போதைக்கு கரண்டா இருக்காரு. அதனால அவர் வந்து கண்டிப்பா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காருன்னு இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து உம்ரான் மாலிக்கு அடுத்து இப்போ இன்னொரு பிளேயர் வந்திருக்காருங்க, அக்வீப் நபி. இவர் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் பேசர் அண்ட் இவர் வந்து மல்டிபிள் டீம்ஸோட ரேடார்ல இப்போ இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. மோசன் கமல் அப்படிங்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ரீசெண்டா ட்விட்டர்ல ஒரு ஃபேன் கேட்ட கேள்விக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அக்வீப் நபி ஏதாவது இந்த சீசன் ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரான்னு கேட்டதுக்கு மல்டிபிள்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. எம்ஏயோட ட்ரையல்ஸை டெஃபினட்டா அவர் அட்டென்ட் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு அடுத்து மேபி கேகேஆரோட ட்ரையல்ஸையும் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். ஈவன் எஸ்ஆர்எச்சுமே கரண்டா வந்து ட்ரையல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல. அவங்களுமே நிறைய பேசஸ் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாகிப் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. மேபி இந்த அக்வீப் நபியுமே வந்து ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. ஃபைனலி ஆண்ட்ரே சித்தார்த்தோட ரிலீஸ் விஷயத்துக்கு வரலாம். ஸோ சிஎஸ்கே வந்து இந்த ஐபிஎல் 2026 சீசனுக்கு முன்னாடி இப்போ ஆண்ட்ரே சித்தார்த்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஒரு நார்மல் ரிலீஸாக இருக்கும் தான் நினைச்சேன். பட் இந்த ஒரு ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா ஒருவேளை வேற ஏதாவது காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. ஒரு ஹீட்டட் போஸ்ட் லாஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் மீட்டிங் அப்போ ஆண்ட்ரே சித்தார்த் ஜஸ்ட் சிரிச்சிருக்காருங்க. அண்ட் இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்ம தல தோனி அண்ட் ஃபிளமிங்க்கு வந்து பிடிக்கல. எஸ்பெஷலி எம்எஸ்க்கு இந்த ஒரு ஆட்டிடியூட் பிடிக்கல. டிசிப்ளினரி இஷ்யூஸ் காரணமாக தான் இப்போ சிஎஸ்கே வந்து ஆண்ட்ரே சித்தார்த்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஒரு ஃபேன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் உண்மையா இருக்கலாம் ஆர் ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட்காக ஒரு டோட்டலி குக்ட் அப் ஸ்டோரியா கூட இருக்கலாம். பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலா சிஎஸ்கேலாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மீட்டிங்கே நடத்த மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து அவரோட ஃப்ரெண்ட் சேனல்ல சொல்லியிருப்பாரு. அனி டீம்ல இருந்தப்போ டீம்லயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸுமே வந்து கரண்ட் இந்தியன் டீம்ல இருந்தாங்க. பெருசா உங்களுக்கு மீட்டிங் அப்படிங்கிறது வந்து தேவைப்படாது. அப்படியே இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசினாலே போரும். பட் இப்போ சிஎஸ்கே கரண்டா இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா இந்த மாதிரி மீட்டிங்ல நடத்தி தான் ஆகணும். அதுதான் சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க போல. எனவே இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆண்ட்ரே சித்தார்த் சிரிச்சிருக்காராம். அதனால சிஎஸ்கே பவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.